இந்த கொஸ்டின்ல பார்த்தோம்னா நீட் 2020 the acceleration of an electron due to the mutual attraction between electron and proton when they are 1.6 angstrom apart ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து சிம்பிள், நம்ம இதுதான் கூலம்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஒரு புரோட்டான் இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போ வந்து இது நடுவில் என்ன இருக்கும்? ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். சரியா? இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்னால எலக்ட்ரானுக்கு கிடைக்கக்கூடிய ஆக்சலரேஷன் என்ன? ஃபோர்ஸ் இருக்கும்போது ஆக்சலரேஷன் இருக்கும். இப்போ அது என்னன்னு கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1.6 ஆங்ஸ்ட்ராம். தட் இஸ் 1.6 into 10 to the power minus 10. 1 ஆங்ஸ்ட்ராம் இஸ் வாட்? 10 power minus 10 மீட்டர். சரியா? இப்போ மற்ற எல்லாமே நமக்கு தெரியும். அப்போ ஃபோர்ஸ் வந்து என்னப்பா? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். நமக்கு என்ன தெரியும்? ஃபோர்ஸ் வந்து இட் இஸ் டியூ டு த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், கூலம்ஸ் ஃபோர்ஸ். அப்போ என்ன வரணும் நமக்கு? இப்போ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இங்கே ஃபோர்ஸ் என்னது? கே எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான். கரெக்டாக? ரெண்டுத்துக்குமே சார்ஜ் என்னது? இ தான். ஸோ கேஇ இன்டூ இ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் மஸ்ட் பி ஈக்குவல் டு வாட்? எம்இ இன்டூ ஏ. கே வேல்யூ என்னது? 9 into 10 to the power 9. E வேல்யூ என்னது? 1.6 into 10 to the power minus 19. Again 1.6 into 10 to the power minus 19. R வந்து என்னது? 1.6 into 1.6 10 power minus 10 into minus 10 20ன்னு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே என்ன வரும்? 9 into 10 to the power minus 31 into A. நம்ம ஆக்சலரேஷன் தானே கண்டுபிடிக்கணும் டைரெக்டாக, அதனால தான் கேன்சலபிளாக கொடுத்துருக்காங்க. இது கேன்சல் ஆகிடும். ஸோ இங்கே வந்து 9ம் கேன்சல் ஆகிடும். இங்கே எவ்வளோப்பா? இது வந்து 10 power 9. இது வந்து என்னது? 38 மைனஸ் 38. இது மேலே போச்சுன்னா ப்ளஸ் 20. ஸோ 10 power minus 31A. இது வந்து 29. 38லேருந்து 29 போச்சுன்னா அப்போ நமக்கு திரும்ப வந்து 9 கிடைக்கும். ஸோ அது வந்து minus 9 வரும். 10 power minus 31. 31ல் நமக்கு வந்து எவ்வளோ வருது? ப்ளஸ் 31ன்னா எனக்கு வந்து 22 வரணுமா? கரெக்டா? 22. அப்போ வந்து ப்ளஸ் 10 power 22 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ எனக்கு ஆன்சர் என்னது? சி.